ஃபிக்ஷன் டாக் நான் கடந்த ஒரு மாசமே வந்து ஃபுல்லா ஷார்ட்ஸாவே போட்டுட்டு இருந்தேன். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதெல்லாம் மூவிஸ் என்னால் ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சுது. பட் சீரீஸை வந்து என்னால் ஒரு 60 செகண்டுக்குள்ள என்னால் பேச முடியல. ஸோ அதனால தான் வீடியோ போடுறோம்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிற சீரீஸ் என்ன அப்படின்னா பிருந்தா. இது ஒரு மினி சீரீஸ். இதுல த்ரிஷா கிருஷ்ணன், ரவீந்திர விஜய், இந்திரஜித் சுகுமாரன் அப்படின்னு இன்னும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இதோட இயக்குனர் சூரிய மனோஜ் வங்காளா. இந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சாபம் ஒண்ணு வந்து நம்ம கிராமத்துல இருக்கிற ஆட்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு பலி கொடுத்தாகணும், ஆத்தா வந்து பலி கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு அம்மா, ஒரு அப்பா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி குழந்தை, ஒரு பொண்ணு, இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. இவர் என்னங்கிறாரு, அந்த பொண்ணை தான் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கு பொறுக்கல. அதனால என்ன பண்ணிடுறாங்க, எப்படியோ அந்த குழந்தைய காப்பாத்தின்னு சொல்லி கொண்டு போய் லாரியில ஏற்றி விட்டுறாங்க. அந்த குழந்தையும் தப்பிச்சிருது. அந்த பொண்ணு எப்படியே தப்பிச்சு போயிருது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க ஊருக்குள்ளார இவங்க 2 பேரையும், அம்மாவையும் அந்த பையனை இழுத்துட்டு வந்து இவங்களால அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மாவை அங்கேயே கொண்டுடுறாங்க. அந்த பையனோட விட்டுறாங்க. ஆனா அந்த பையன் சும்மா இருப்பானா, கடவுள் நம்பிக்கையினாலதான் வந்து இந்த மாதிரி வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணிடுறான், அந்த ஆத்தாக்கு வச்சிருந்த விறகு கட்டையை எடுத்துட்டு போய் மொத்த ஊரையும் எரிச்சிடறான். அந்த கிராமத்துல இருந்து தப்பிச்ச அந்த குழந்தை எப்படியோ வந்து ஊருக்கு போய் சேர்ந்துருது. அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் அதை பார்த்து அதை எடுத்து வளர்த்துறாரு. வளர்த்துறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சப் இன்ஸ்பெக்டர் ஆறாங்க. அவங்க தான் பிருந்தா. இப்போ பிருந்தா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறாங்க. அங்க வந்து அவங்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் இருக்கு. பட் அப்பதான் ஒரு பெரிய கேஸ் ஒன்று அவங்க கிட்ட மாட்டுது. அது என்ன கேஸ் அப்படின்னா, கொலகாரம் ஒருத்தன் வந்து யாரை கொன்னாலும் வந்து மொட்டை அடிச்சு ஒரு விதமான பறவையை வச்சு கொத்தி திங்க விட்டு கடைசியில் கொண்டு போய் ஆத்துல வீசிட்டு வந்துருவான். அது எதனால அப்படி பண்றான்னு யாருக்குமே புரியல. இப்போ த்ரிஷா தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஐ மீன் பிருந்தா தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை சொல்றாங்க. பட் யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாரு, அதை எப்படி வந்து அந்த கொலகாரனை பிடிச்சாங்க அப்படிங்கிறது இந்த சீரீஸோட கதை. ஆரம்பத்திலேயே வந்து ஒரு டவுட் வந்துடும். ஏன் அப்படின்னா, சீரீஸோடைய ஆரம்பத்தில் வந்து தன்னுடைய பிருந்தா குழந்தையா இருக்கும் போது தன்னோட அண்ணன் வந்து ஒரு பொம்மை ஒன்று வந்து தன்னோட தங்கச்சிக்காக செய்வாரு. அதே பொம்மை தான் வந்து கொலகாரம் வச்சிருப்பான். ஸோ கண்டிப்பா இது அவங்க அண்ணனா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் அங்கேயே உருவாயிருது. இருந்தாலும் அதுக்கு மேல இன்னும் சில ட்விஸ்ட் எல்லாம் வரும். அது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன கேட்டா இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைனை ஹேண்டில் பண்ணுது. என்ன அப்படின்னா, இந்த மூட நம்பிக்கையினால மக்கள் பண்ற சில தப்புகள் என்ன, அதனால என்னென்ன நடக்குது அப்படிங்கறதான் வந்து இந்த சீரீஸோட மைய கருவே. இதுல வந்து வில்லன்னு சொல்றதை விட ஒரு கேரக்டர் ஒன்று வந்து பேசும். என்ன அப்படின்னா, ஒரு கோயிலில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு. அப்போ அவளுக்கு வந்து பிளட் லீக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வருது. அதை அங்கே இருக்கிற ஐயர்களை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இதனால வந்து கோயிலுக்கே தீட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து படிக்கணும்னு தள்ளி விட்டாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் இறந்தும் போயிடும். இந்த விஷயம்லாம் வந்து அந்த வில்லனுக்கு வந்து எப்படி பாதிக்குது, அவன் ஏன் வந்து கடவுளுக்கு எதிராக மாறுறான், கடவுளை நம்புறவங்கெல்லாம் ஏன் கொல்ல ஆரம்பிச்சான் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த சீரீஸ்ல ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு டிராமா ஒரு பக்கம் இருந்தாலும் ஈவென்ட்ஸும் அதுக்கு ஈக்குவலா இருந்தது. ஓவர் டிராமாவை கொண்டு வந்து நம்ம சொருகி அதை நம்மளை வந்து எரிச்சல் பண்ணாம ஒரு போரிங் ஆக்காம அந்த டிராமாவும் கரெக்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா, த்ரிஷாவோட லைஃப்லேயும் ஒரு சில ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். அவங்க தங்கச்சி சைடு அந்த மாதிரி சில ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும். பட் அது வந்து கதையில் எங்கேயுமே வந்து பாதிக்காமல் கரெக்டாக இந்த கொலையும், ஐ மீன் இங்கே நடக்கிற இந்த சீரியல் கில்லர் கதையும் இதுவும் வந்து எந்த இடத்துலையும் வந்து பாதிக்காமல் இருக்கிற மாதிரி அழகாகவே எழுதியிருக்காங்க. எனக்கு இந்த சீரீஸில் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக்குன்னு போனாலே எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி இந்த படங்களாக இருக்கட்டும் எதில் ஃப்ளாஷ்பேக்குன்னு போனாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி விட்டுருவானுங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சில ட்விஸ்டெல்லாம் வரும். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸாக எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. த்ரிஷாவாக இருக்கட்டும், ரவீந்திர விஜய்னு ஒரு கேரக்டர் அவர் வருவார். அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். த்ரிஷா கூட வருவாங்க. அவரும் வந்து இந்த கேஸை வந்து எப்படி பில்ட் பண்ணலாம், எப்படி கூட அந்த த்ரிஷா அந்த பிருந்தாங்கிற கேரக்டருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அவங்க இருப்பாங்க. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சீரிஸ் எல்லாருமே பார்க்கலாமான்னு கேட்டால் தாராளமாக பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஸோ எல்லாரும் போய் பாருங்க. ஒரே ஒரு விஷயம், வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 18+ கண்டென்ட்லாம் இல்லை. பட் வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. மூவி அண்ட் சீரிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.